மயிலாடுதுறைக்கு அருகே எலந்தங்குடியில் பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழியில் தவறி விழுந்த இளைஞர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மயிலாடுதுறை திருவாரூர் செல்லும் நெடுஞ்சாலை அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சாலையில் உள்ள சிறு சிறு பாலங்கள் இடித்து அகற்றப்பட்டு புதிய பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறைக்கு அருகே எலந்தங்குடியில் சிறு பாலத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் மூடாமல் அப்படியே விட்டுச் சென்றுள்ளனர். இந்நிலையில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற மணிகண்டன் என்ற இளைஞர் பள்ளத்தில் தடுமாறி விழுந்துள்ளார். இதில் கட்டுமானத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த கம்பிகள் தலையில் குத்தியதில் நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். காவல்துறையினர் உடலை மீட்டு கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே பணியாளர்களின் அலட்சியத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கிராம மக்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். கான்ட்ராக்டுக்காரன் இருந்த அலட்சிய போக்குல அங்க நடந்த அந்த வெட்டின குழியில கம்பியில போய் சொருகிறாரு. சொருகி அங்கேயே உயிர் போயிடுது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை, இந்த அஜாக்கிரதையான ஒரு சூழல் எதனால ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த கான்ட்ராக்டுக்காரங்களால ஒரு ரிஃப்ளெக்டர் கிடையாது, ஒரு இது கிடையாது, அந்த பேரிகார்டு கிடையாது. பேரிகார்டை பாத்தீங்கன்னா குறுக்க நீட்டா போட்டிருக்கான், கம்மாவை தூக்கி அந்தாண்ட போட்டிருக்கான். மணிகண்டங்கிற பையன் இதுல நேரா பேரிகார்டு இல்லாம நேரா அங்க கம்பி கட்டின பள்ளத்துல உள்ள விழுந்து அதே இடத்துல இறந்துட்டாப்புலங்க. ரொம்ப வருத்தமான செய்திங்க. இது மாதிரி மேல வேற எந்த இது புதுசா லோக்கல்ல உள்ள ஆளுங்களே இந்த மாதிரி விழுந்து இறந்து போகும்போது வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கிறது கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணுங்க. இது மாதிரி